So, 12th economics, lesson number 15, demand. You have already studied the previous lesson that the goods and services have power to satisfy our wants. We have unlimited wants. Most of them can be satisfied by the goods and services. Therefore, we purchase goods and services from the market. Nowadays, the market is flooded with various types of goods. We cannot purchase all the goods since we have limited money. So, we have to make a choice between what to purchase, what not to purchase. We decide to purchase the goods or a combination of goods depending on the amount of money we have and the price we have to pay. All these things are related with the studies of demand. ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் போனாவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குகிறோமான்னா கிடையாது. ஸோ நமக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குகிறோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் நம்மகிட்ட லிமிட்டடான மணி இருக்குது. எல்லா நினச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடியல, எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாத்தையும் வாங்க முடியல. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்திங்கன்னா டிமாண்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 15.1 மீனிங் ஆஃப் டிமாண்ட். It is commonly observed that people alternately use the term desire, wants and demands. In economics, they are not same. Desire means merely a wish to have a commodity. It is simplicity craving for a commodity, so anybody can desire anything, irrespectively of whether that things is really available or not. On the other hand, want it the desire which is backed by ability and willingness to pay. So every desire is not want. Desire becomes a want only when the person is in the position to satisfy it. ஸோ இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கனாக்கா டிசைர், அதாவது ஆசை, வாண்ட் தேவை, டிமாண்ட் அப்படின்னாக்கா அது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மூணுத்துக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மூணு வேர்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மூணும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. டிசைர்னா என்னன்னாக்கா அது ஆசைப்படுறது, அது டிசைர். அதே இடம் பார்த்திங்கனாக்கா அது சும்மா அந்த பார்த்த பொருளை வாங்குறது, இதுதான் டிசைர், அதுதான் ஆசை. அதே பார்த்திங்கனாக்கா அது நமக்கு தேவையாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே இடம் வாண்ட்டுங்கிறது என்னன்னாக்கா அது நம்மளோட தேவை, நம்ம அதுக்கு பே பண்ணுறோம். ஸோ அது வாண்ட்டு. ஸோ டிசைரும் வாண்ட்டும் சேம் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுனாக்கா அதுதான் பார்த்திங்கனாக்கா டிமாண்ட். ஸோ பை டிமாண்ட் ஃபார் அ commodity we mean that the desire of the commodity is backed by the purchasing power and the willingness to spend. When a customer wishes to consume a commodity and has also the necessary purchasing power, either income along with the willingness to spend, he is said to have a demand for a commodity. ஸோ இந்த டிமாண்டு பார்த்திங்கனாக்கா இந்த தேவைக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ எந்த ஒரு கஸ்டமர்கிட்ட அந்த தேவை இருக்குது, அதை வாங்கிறதுக்கு உண்டான காசு இருக்குது, பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னாக்கா அதுதான் பார்த்திங்கனாக்கா டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் ஃபார் த commodity refers to quantity of the commodity that a consumer is willing to buy at a given price during the given period of the time. ஸோ ஒரு கன்சியூமர் ஒரு கமோடிட்டி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையை கொடுத்து வாங்குறது தான் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The definition of the demand highlights 3 essential elements. மேலே கொடுத்த டெஃபினிஷன், டிமாண்டோட டெஃபினிஷன்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் குறிக்குது. ஒன்று ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி, அந்த பொருளோட ப்ரைஸு. இன்னொன்று குவான்டிட்டி ஆஃப் கமோடிட்டி, அந்த பொருளோட குவான்டிட்டி. இன்னொன்று பீரியட் ஆஃப் டைம் பீரியட் மேபி a day, week, month or a year, any of the way. இன்னொன்று டைம், எப்போ அது வாங்குகிறோம். அது ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை வேறையாக இருக்கலாம். Let us consider the following statement. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம புரிய வைக்கிறாங்க. Mr. Akshay purchased 2 kgs of apples last week. Mr. Akshay purchased 2 kgs of apples when the price of apples was 60 per kg. Mr. Akshay purchased 2 kg apple last week when the price of apple was 60 per kg. The first two statements are incomplete in the context of the demand. In the first statement, the price of apple is not stated. In the second statement, the period of the time is not stated. The third statement is complete as it says the quantity of apple, price of apple and time during which the quantity is demanded.
ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, தேர்ட் சென்டென்ஸ் தான் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்குங்கிறாங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்ன போட்டிருக்கு, மிஸ்டர் அக்ஷய் பர்ச்சேஸ் 2 kgs ஆஃப் ஆப்பிள் லாஸ்ட் வீக்னு போட்டிருக்கு. போன வாரம் மிஸ்டர் அக்ஷய் 2 kg வாங்கினார். இதில் என்ன புரியுது, இது கம்ப்ளீட் சென்டென்ஸாக கிடையாது. அதே அதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்குனாக்கா, மிஸ்டர் அக்ஷய் வந்து 2 kg ஆப்பிள் வாங்கினார், 60 ரூபாய்க்கு வாங்கினார். இதுலேயும் ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனால் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அக்ஷய் 2 kg ஆப்பிள் வாங்கினார் எப்போனாக்கா போன வாரம், எவ்வளோ விலைக்குனாக்கா 60 ரூபா 1 kg. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு புரியுது. ஸோ இப்படி தான் இருக்கணும். 15.2 இண்டிவிஜுவல் டிமாண்ட் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட். சரி, இண்டிவிஜுவல் டிமாண்ட்னா என்ன, மார்க்கெட் டிமாண்ட்னா என்ன? Individual demand of a commodity refers to the quantity of a commodity that an individual buyer is willing to buy at a given price during the given period of the time. In the example given in the beginning of the lesson, Akshay's demand for the apple is the individual demand for the apple. So individual demand அதாவது தனிப்பட்ட நபரோட டிமாண்டு. மேலே கொடுத்துருக்க அக்ஷய்ங்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா அந்த அக்ஷய்க்கு உண்டான அந்த ஆப்பிளுக்கு உண்டான டிமாண்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. But Akshay is not the only buyer of the apple in the market. There may be other persons who may demand apples in the market. Let us assume that beside Akshay there are 3 more buyers of the apple in the market, Rohit, Ritik and Ajay. Market demands for apples which will sum of the demand of all buyers of apples at given price during the given period time. Suppose when the price of apples are 60 per kg, Akshay buys 2 kg, Rohit buys 3 kg, Ritik buys 2.5 kg and Ajay buys 1.5 kg of apples during the week. Then market demand for apples will be 2 plus 3 plus 2.5 plus 1.5, that is 9 kgs at rupees 60 per kg. Thus market demand for goods means the total quantity of the commodity that all the buyers of the goods are willing to buy at the given price over the given time period. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அக்ஷய் மட்டும் கிடையாது, அவங்க கூட ஒரு 3 பேரும் கஸ்டமர்ஸும் வாங்குறாங்க. யாருன்னா ரோஹித், ரித்திக், அஜய். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே 60 ரூபா 1 கிலோ ஆப்பிள் விலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷய் 2 கிலோ வாங்குறது பார்த்தோம். இப்போ ரோஹித் 3 கிலோ வாங்குறாரு, ரித்திக் 2.5 கிலோ வாங்குறாரு, அஜய் வந்து 1.5 கிலோ வாங்குறாரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 9 கிலோ அந்த மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க. டோட்டலாக கஸ்டமர்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ரூபாய்க்குனாக்கா 60 ரூபா 1 கிலோ அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் டிமாண்ட். மார்க்கெட் டிமாண்ட்னாக்கா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி, அதேவாட்டம் பையர்ஸ் எவ்வளோ பேர் அதை வாங்க விரும்புகிறாங்க அந்த விலையில் இது நிர்ணயிக்கிறது தான், அது எந்த டைமில், இதுதான் மார்க்கெட் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. 15.3 Factors affecting individual demand for a commodity. ஸோ ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா the factors that influence consumer decision to purchase commodity are also known as determinants and demands. The following factors affect the individual demand for a commodity. ஸோ ஒரு கன்சியூமரை ஒரு பொருள் வாங்குறதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி நியாயமாக இருக்குது அப்படின்னாக்கா அது வாங்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கூட்ஸ், ஸோ அது சம்மந்தப்பட்ட கூட்ஸோட ப்ரைஸ். இன்கம் ஆஃப் பையர்ஸ் ஆஃப் த கமாடிட்டி, அந்த கமாடிட்டி வாங்குகிற பையர்ஸோட இன்கம். டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பையர்ஸ், அந்த பையர்ஸோட டேஸ்ட்டோ இல்லை ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்க வாங்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி என்னென்னாக்கா இன்றைக்கி விலைவாசி ஏறுது இறங்கு. ஏறும் போது எல்லோரும் எல்லா பொருள் வாங்குறாங்களா, கிடையாது. அந்த விலைவாசி இறங்கும் போது எல்லா பொருளும் எல்லோரும் வாங்கினாங்க, அதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட ஒரு பையிங் கெப்பாசிட்டி இருக்குது, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை வாங்குவாங்க இந்த பொருளை. ஸோ other things remaining the same, there is inverse relationship between the price of the commodity and the quantity demand by the buyers. ஸோ இந்த சென்டென்ஸில் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னாக்கா கமாடிட்டி ப்ரைஸு கம்மியாச்சுனாக்கா அது உங்களுக்கு வாங்க தூண்டுது, அதே ரைஸ் ஆச்சுனாக்கா அது கம்மியாக வாங்க தூண்டுது. இதுதான் யதார்த்தமான விஷயம்.
ஸோ அந்த ப்ரைஸ் தான் நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை தான் நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் லெசனில் டிஸ்கஸ் பண்ண போவோம். இப்போ ப்ரைஸ், ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து அதோட குவான்டிட்டி இல்லாட்டி டிமாண்டு இல்லாட்டி அந்த பையர்ஸோட பையிங் கெப்பாசிட்டி பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள் சேமாக இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம், அதோட எஃபெக்ட்டு இல்லை ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, குவான்டிட்டி அந்த கமாடிட்டியோட டிமாண்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரைஸ் ரிலேட்டட் கூட்ஸ். A consumer may demand particular goods, but while buying the goods, he or she also asks the price for the related goods. Related goods can be of two types: substitute goods and contemporary goods. While purchasing a goods, prices of its substitutes and complements do affect its quantity product. ஸோ ஒரு பொருளை வாங்கும்போது அந்த கன்சியூமர் வந்து அதுக்கு உண்டான ரிலேட்டட் கூட்ஸோட ப்ரைஸும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த ப்ரைஸை வந்து ரிலேட்டட் கூட்ஸோட ப்ரைஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கனாக்கா சப்ஸ்டியூட் கூட்ஸ், இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் கூட்ஸ். சப்ஸ்டியூட் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் விச் கேன் ஈஸிலி பி யூஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஒன் அனதர் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் வாண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் தேவைக்காக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு கூட்ஸ் தான் சப்ஸ்டியூட் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீ, காஃபி. The increase in the price of substitute goods leads to the increase in the demand in the given commodity, and decrease in the price of the substitute goods lead to the increase of demand in the given commodity. It means the demand for the given commodity is directly affected by the change in the price of substitute goods. For example, if the price of coffee increases, the demand of tea will rise, as the tea will become relatively cheaper in the comparison of the coffee. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருள் ரிலேட்டட் கமாடிட்டின்னா என்னென்னாக்கா, இப்போ டீ காஃபி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மக்கள் டீயும் குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க முக்கால்வாசி பேர். அதில் காஃபியோட விலை அதிகமாகிடுச்சுனாக்கா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக டீ குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதே டீயோட விலை அதிகமாகிடுச்சுன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக காஃபிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் வந்து அந்த கமாடிட்டியை டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Price of complementary goods. Complementary goods are those goods which are used together to satisfy a particular want. ஒரு பர்டிகுலர் தேவையை தீர்க்கறதுக்காக இருக்கிற கூட்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார் அண்ட் பெட்ரோல். ஸோ நீங்கள் கார் வாங்கிட்டீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பெட்ரோல் ஆர் டீசல் ஆர் கேஸ் ஏதோ யூஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த இன்ஜினுக்கு வந்த மாதிரி. ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். An increase in price in contemporary goods leads to decrease in demand in the given commodity, and decrease in the price of the complementary goods leads to increase in demand of the given commodity. For example, if the price of petrol falls, the demand of cars will increase and it will be relatively cheaper to use both the goods together. So the demand for the given commodity is irreversibly affected by the change in the price of the contemporary goods. So இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ காரு அண்ட் பெட்ரோல் அப்படின்னா, கார் ஏன் அதிகமாக விற்கிறதுனாக்கா பெட்ரோல் கம்மியாச்சுனாக்கா இப்போ கார் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே விட பெட்ரோல் அதிகமாகிடுச்சுனாக்கா கார் நிறைய பேர் கம்மியாக வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று இது வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்கம் ஆஃப் பையர்ஸ் ஆஃப் கமாடிட்டி. ஸோ இந்த டிமாண்ட் ஆஃப் கமாடிட்டி வந்து எப்படி பாதிக்குதுனாக்கா நம்ம வாங்குறவங்களோட பையிங் கெப்பாசிட்டியை பொறுத்து வாங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளுக்கு வந்து டிமாண்டே இல்லை, யாரும் வாங்கினாக்கா அந்த பொருள் கண்டிப்பாக விலை ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு பொருளை பின்னாடி சுற்றுறாங்க அதுதான் வாங்குவேன் அப்படின்னாக்கா அதோட விலை அதிகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்தந்த பையர்ஸோட இதை பொறுத்திருக்கு, இன்கம்மை பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம் மில்க்கு இல்லாட்டி பாஸ்மதி ரைஸு இதெல்லாம் டிமாண்ட் அதிகமாகிடுச்சுனாக்கா, அப்புறம் பையர்ஸோட இன்கம்மும் அதிகமாகிடுச்சுனாக்கா இந்த பாஸ்மதி ரைஸு இது விலை அதிகமாக இருக்கிற கூட்ஸோடது விலை கம்மியாகிடும். அதுவே பார்த்திங்கனாக்கா பையர்ஸோட இன்கம் கம்மியாகிடுச்சுனாக்கா இல்லை இந்த கூட்ஸோட விலை அதிகமாகிடுச்சுனாக்கா பையர்ஸு கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதோ இது வந்து நார்மல் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில கூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது ரைஸு, டோன்டு மில்க்கு இதெல்லாமே
உங்களுக்கு டிமாண்டு டிக்ரீஸ் ஆனாலும் அதே மாதிரி பையர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த டிமாண்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட்ஸ் பார்த்திங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ இந்த பையரோட இன்கம்மை பொறுத்து தான் இருக்குது. இதுக்கு பேர் இன்ஃபீரியார் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 10 கிலோ வாங்குறீங்க ஒரு அரிசி, 1 கிலோ வந்து 25 ரூபா அப்படின்னா அவங்களால நல்ல ஒரு குவாலிட்டியான அரிசி, அதாவது 50 ரூபா குவாலிட்டியான அரிசியை வந்து அவங்களால வாங்க முடியாது. அதேட்டம் ஒரு கன்சியூமர் வந்து 250 ரூபா ஒரு ரைஸுக்கு மட்டும் வாங்கிறதுக்கு 250 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்படிங்கிறபோது அவரால் இந்த 50 ரூபா குவாலிட்டியோட அரிசி வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேட்டம் இப்போ ஒரு கன்சியூமரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா அவரால் 350 ரூபா அரிசி கூட 10 கிலோ 350 ரூபா அப்படிங்கிற ஒரு அரிசி கூட அவரால் வாங்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு சில குவான்டிட்டி, அதாவது 6 கேஜி 25 ரூபான்னு வச்சுக்கோங்க அரிசி. ஸோ அவங்க வந்து 4 கேஜி ரைஸு வந்து 50 ரூபா இருக்க ரைஸ் வந்து 4 கிலோவாக கூட வாங்குவாங்க. அதாவது கேஜியை குறைச்சிட்டு விலை அதிகமுள்ள குவாலிட்டியானது கூட வாங்குவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுனாக்கா அவங்க 10 கிலோ அரிசி வந்து 350 ரூபா, ஒரு மாதம் 350 ரூபா வந்து அரிசிக்குன்னு செலவு பண்ணுவாங்க. எப்போனா அவங்களோட இன்கம் அதிகமாகச்சுன்னா. ஸோ இதில் என்னன்னாக்கா இந்த நார்மல் கூட்ஸோட டிமாண்டு பார்த்திங்கனாக்கா டைரெக்டில் பையரோட இன்கமோட ரிலேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இன்ஃப்ராரி கூட்ஸோட டிமாண்டு பார்த்திங்கனாக்கா அது இன்டைரக்டாக இந்த பையரோட இன்கமோட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர்ஸ். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ராடக்டோட ஃபேஷன் ஆகட்டும், கஸ்டம் ஆகட்டும், ஹேபிட்ஸ் ஆகட்டும், அது வந்து கஸ்டமரோட இதை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் வந்து அந்த கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிமாண்டு அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஷன் கமாடிட்டிஸ் பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து அந்த டிமாண்டு எப்போ கம்மியாகும்னா அந்த ஃபேஷன் ட்ரெண்ட் இல்லைனாக்கா அந்த கமாடிட்டியோட டிமாண்டு கம்மியாகும். ட்ரெண்டு வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதோட டிமாண்ட் அதிகமாகும். இதுதான் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பையர்ஸ். Next 15.4 factors affecting market demand for a commodity. ஒரு கமாடிட்டிக்கு டிமாண்டு எப்போ குறையுது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி வந்து உங்களுக்கு பையர்ஸு அவங்களோட அவங்க இஷ்டமும் பையிங் கெப்பாசிட்டியும் அந்த ப்ரைஸும் தகுந்த மாதிரி தான் அவங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது நம்ம பார்த்தோம். அதோட ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பையர்ஸ் இன் த மார்க்கெட், தட் இஸ் பாப்புலேஷன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மேல்ஸுக்கு, ஃபீமேல்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு, ஓல்டு பீப்புளுக்கு, பாப்புலேஷன் தகுந்த மாதிரி நிறைய கமாடிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும் அந்த பொருளுக்கு. ஏன்னா சில்ட்ரனுக்கு ஒரு வகையான தேவை இருக்கும், யங் பீப்புளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஓல்டு, மேலு, ஃபீமேல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்காங்க சொசைட்டியில், பாப்புலேஷனில். ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பையர்ஸும் அந்த நம்பர்ஸ் தகுந்த மாதிரி இந்த டிமாண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்து. இப்போ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்லாரும் பணக்காரங்களாக இருக்காங்களா? இல்லை. எல்லோரும் ஏழையாக இருக்காங்களா? இல்லை. எல்லோரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கமோ இல்லை வெல்த்தோ கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன ஆகுதுனாக்கா நிறைய வெல்த்து ரிச் பர்சன்கிட்ட தான் இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்டு, லக்ஸுரிஸ் எல்லாமே அவங்க பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இந்த புவரு இவங்க தான் பார்த்திங்கனாக்கா இந்த அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் பார்த்திங்கனாக்கா கமாடிட்டிஸ் ஆகட்டும், இதெல்லாமே அந்த ப்ராடக்டோட டிமாண்டு வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. யாருக்கு போருக்கு தேவைன்னு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீசன் அண்ட் வெதர் கண்டிஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து குளிர்காலத்தில் என்ன ஆகும், உல்லன் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக டிமாண்டில் இருக்கிறோம்.
ஆச்சுங்களா. அதேட்டம் இந்த காலத்தில் ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது சம்மர் டைமில் டிமாண்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த கொடை, ரெயின் கோட்டு இதெல்லாம் ரெய்னி சீசன் தான். ஸோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த டிமாண்டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15.5 லா ஆஃப் டிமாண்ட். ஸோ டிமாண்டோட லா என்னன்னாக்கா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எதெல்லாமே நிறைய விஷயம் வந்து ப்ரைஸ் சேஞ்சுக்கு, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் சேஞ்சுக்கு ரீசனாக இருக்குது, டிமாண்டுக்கு ரீசனாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிமாண்ட் பார்த்திங்கனாக்கா இதோட ப்ரைஸ், கமாடிட்டியோட ப்ரைஸும் குவான்டிட்டி டிமாண்டுக்கும் ரிலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்புறம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கனாக்கா the law of demand states that other things remaining same, quantity demanded of the commodity is inversely related to its price. In other words, demand for commodity rise when its price fall, the demand falls when price rise, provided the factors remain unchanged. So ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா, கமாடிட்டியோட டிமாண்ட் அதிகமாச்சுனாக்கா அது எப்போ டிமாண்ட் அதிகமாகுது, அதோட விலை கம்மியாகும்போது. அதே ஆட்டம் டிமாண்ட் எப்போ கம்மியாகுது, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு அதிகமாகுது. ஸோ இந்த இடத்துல மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் சேமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னாக்கா 15.1 நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸு 1 2 3 4 5, குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 10 8 6 4 2. ஸோ இந்த இடத்துல நம்மளால் ஒரு கிராஃப் சார்ட் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூ see in table 15.1, when price of the commodity rises, ஒரு ப்ரைஸோட அதாவது ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது அங்கே என்ன ஆகுது, டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே ஆட்டம் அந்த விலை கம்மியாகும்போது என்ன ஆகுது, டிமாண்டு அதிகமாகுது. ஸோ இதுதான் டிமாண்டு ஆஃப் அ கமாடிட்டி. இப்படி தான் நடக்கும். Next 15.6 assumption of law of demand. ஸோ இந்த law of demand அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ப்ரைஸை தாண்டி இங்கே இன்னொரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மற்றெல்லாம் சேமாக இருக்குங்கிறது நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஆனால் இந்த ஃப்ரேஸில் இப்போ ஃபாலோவாக இப்போ கீழே கொடுத்துருக்க ஒரு லா எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். என்னென்னா ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் டு நாட் சேஞ்ச். அதோட சப்ஸ்டிடியூட் கூட்ஸ், இப்போ காரோட விலை அதிகமாச்சுனாக்கா பெட்ரோலோட விலை அதிகமாகுதா, இல்லை பெட்ரோலோட விலை அதிகமாச்சுன்னா காரோட விலை அதிகமாகுதா அப்படின்னா இல்லை. ஸோ சப்ஸ்டிடியூட் கூட்ஸோட விலை சேஞ்ச் ஆகாது. ப்ரைஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் டு நாட் சேஞ்ச். சம்மந்தப்பட்ட கூட்ஸோட விலை சேஞ்ச் ஆகாது. இன்கம் ஆஃப் பையர் ரிமைன் சேம். ப்ரைஸ் அதிகமானாலும் கம்மியானாலும் பையர்ஸோட இன்கம் சேமாக தான் இருக்கும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர். டிமாண்ட் அதிகமான, அதாவது ப்ரைஸ் அதிகமானாலும் கம்மியானாலும் அந்த பையரோட